இன்னமுமே தேர்வர்கள் மத்தியில காசு குடுத்தா கவர்மெண்ட் வேலைய வாங்க முடியும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. இது அனுமானமாவும் இருக்கலாம். அல்லது இப்போ 2019 குரூப் 4ல நடந்த அந்த சிக்கலின் அடிப்படையில உருவான தேர்வர்கள் கிட்ட உருவான ஒரு எண்ணம் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த எண்ணத்தை போக்க டிஎன்பிஎஸ்சியால முடியுமா? எப்படி முடியும்? கட்டாயம் முடியும். ஏன்னா, நம்மளுடைய செயல்பாடுகளை வைத்தும் பார்க்கணும். இப்போ இதுவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கும் ஆனா டிஎன்பிஎஸ்சியில் வைத்திருக்கும் நம்பிக்கை குறைவுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, அ தேர்வர்கள் அவர்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நெறைய பேரு அ இன்னசென்ட்டா கொண்டு போய் காச குடுத்துடுறாங்க. ஆனா, அதனால எத்தன பேருக்கு வந்து அத அத வாங்கக்கூட முடியாத அளவுக்கு நெறைய நெறைய பேர்லாம் இருந்திருக்கிறாங்க. அது எனக்கே தனிப்பட்ட விதத்தில நெறைய பேர் எனக்கு தெரியும்னு வச்சுக்கங்களேன். இப்ப சமீபத்தில கூட ஒரு ரிப்போர்ட் நான் படிக்கும் பொழுது, அ ஒருத்தர வந்து வேற ஒரு வழக்குல அவர வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி இப்படி நம்மளுடைய இது மட்டும் இல்லாம ஒன்றிய அளவுல நடக்கிற தேர்வுகளுக்கும் நான் வந்து வாங்கி தர முடியும்லாம் பணம் வசூலித்து அதற்கும் வழக்கு போட்டேன். நான் ஏதோ ஒரு ஒரு ஹியர்சேவா அத சொல்லல. வழக்கு போட்ட நிகழ்வுகளை கூட நானு சமீபத்தில படிச்சேன். அப்பலாம் பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு பக்கம் ஒரு ஒரு மனவேதனையாகத்தான் இருக்கிறது. இப்படி போயிட்டு ஏமாந்துடுறாங்களே அப்படின்னு. அவர்களுக்கு நான் கொடுக்கிற ஒரே அறிவுரை, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா வந்து இன்னைக்கு அ அ அ அ அந்த இந்த சிஸ்டத்த பார்க்கும் பொழுதே நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். என்ன மாதிரியான சிஸ்டம் இங்க இருக்குது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா, அது வந்து ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திலயும் இப்ப ஒரு இன்டர்வியூக்கு வராங்கனாலே, போர்ட்ல உள்ளவங்களுக்கு நம்ம ஷஃபில் பண்றோம். அவங்க தான் போர்டயே சூஸ் பண்றாங்க. அடுத்தது வந்து எக்ஸ்பெர்ட்ஸ் அவங்களுக்கே தெரியாது அவங்க எந்த போர்டுக்கு போவாங்கன்னு. அதுக்கும் மேல நீங்க வந்து தேர்வாணைய உறுப்பினர்கள் லெவலுக்கு வந்தீங்கன்னா, எங்களுக்கும் வந்து அந்த நேரத்தில கடைசியா நாங்களும் வந்து ஒரு ரேண்டமைசேஷன்ல தான் நாங்க எடுக்கிறோம். அப்போ இந்த 3 பார்ட்டியுமே இன்டர்வியூக்கு வரும்போது கூட, புதிதாக அந்த இன்டர்வியூ ஹால்ல தான் இவங்க 3 பேருக்குமே யாரு என்னன்னு கூட ஃபேஸ் லெவல்ல தெரியும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம சிஸ்டத்த வந்து அ ரொம்ப ஒரு 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 எந்த விதத்திலயும் டேம்பர் பண்ணக்கூடிய சிஸ்டமா நம்ம வச்சிரல. ஸோ அத தான் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இது 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 அவங்க தரப்புலேருந்தும் இந்த இந்த இது வரணும்னு நான் நெனைக்கிறேன் நான். யார்ட்டயும் போய் சும்மா ஏமாந்துறக்கூடாது.